ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் தாங்க செய்ய போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கனில் வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். அது வந்து ஹைதராபாத் சிக்கன் கறி தான் செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் கடாயை வச்சுருக்கேங்க. 1/2 kg நான் சிக்கன் எடுத்துருக்கேன். அதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கடாயில் நம்ம என்னென்ன சேர்க்கலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை நான் ஆன் பண்ணிக்கிறேன். கடாய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து நான் என்னென்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொரியட்டும். சோம்பு, சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்ப இதுல வந்து நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க. நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்த சிக்கனை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் வேகிறதுக்காக 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இதில். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ கறி இன்னும் கொஞ்சம் வேகணும். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நான் அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடுறேங்க, ஹையில் வைக்கல. இன்னொரு 10 நிமிஷம் வேகட்டும், கறி வெந்துடும். இது பார்த்தீங்கன்னா சிக்கன் வெந்துருச்சுங்க. இப்போ நான் வேறு என்னென்ன இதில் மசாலா பொருட்கள் போட போகிறோங்க இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. சிக்கன் மசாலா, கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நம்ம வந்து அடுப்பை மூடிடலாம். மூடி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாங்க. கறி நல்லா இன்னும் பஞ்சு மாதிரி வெந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி அதை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை இது கூட சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை இந்த பொட்டுக்கடலையை சேர்க்கும் போது அது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம வந்து இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம், சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன். இந்த சிக்கன் ஹைதராபாத் சிக்கன் கறி பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மூடி லெமனை நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க. நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் ஹைதராபாத் சிக்கன் கறி ரெடி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலையை தூவி நம்ம வந்து குழம்பை இறக்கிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சிக்கன் கறி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவி விட்டாங்க. இப்போ வந்து சிக்கன் ஹைதராபாத் சிக்கன் கறி ரெடி.